அவ்வளோ பெரிய பாப்புலர் லீடரையே உங்களால் வந்து பதவியில் இருக்கும்போதே தூக்கி சிறையில் போட முடியுது. அப்போ உங்களை யார் கண்காணிக்கிறது? சட்டத்தில் ஜட்ஜஸ் மேலே டைரெக்டாக கேஸ் போடுறதுக்கு இடம் இல்லைன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. டெல்லி சீஃப் செக்ரட்டரி வீட்டில், டெல்லி போலீஸ் கமிஷனர் வீட்டில் எடுத்திருந்தாங்கன்னா அகா துகம்னு பண்ணி வானத்துக்கும் பூமிக்கும் ஜுடிஷியரி குதிச்சிருக்கும். இப்போ அமைதியாக இருக்காங்க. அணைச்சப்போ வந்து கட்டுக்கட்டாக பணம் வந்து எரிஞ்ச நிலையில் அந்த தீயில் எரிஞ்சதை கண்டுபிடிச்சாங்கன்றது தகவல். இது பார்லிமெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவர் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வாங்க. சுப்ரீம் கோர்ட் அடுத்த நாள் என்ன பண்ணுறோம், அந்த விஷுவலை ரிலீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எரிஞ்ச நிலையில் அங்கே கிடந்தது. பிறகு அவர் என்ன சொல்ல, இது சதி, என் வீட்டில் எந்த ரூபா நோட்டுமே கிடையாது. ஃபயர் டிபார்ட்மெண்ட் டிஜிபி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, லுக் நான் அந்த மாதிரி எதையுமே நாங்கள் பார்க்கலன்றாரு. அப்போ என்ன உண்மையிலேயே ரூபா நோட்டு எரிஞ்சதா இல்லையா? Taste the Daily. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னிருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டையை உலுக்கிய ஒரு சம்பவமாக வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் நடந்த ஒரு தீ விபத்தை தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கட்டுக்கட்டாக பணம் வந்து எரிஞ்ச நிலையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 நீதிபதிகள் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கு. அவரை வந்து அலகாபாத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் அலகாபாத் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் எப்படின்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி மாதிரி இருக்கா, எல்லாத்தையும் இங்கே தூக்கி போடுறதுங்கிற மாதிரி விஷயங்கள். இந்த ஒரு விஷயம் ஏன் இந்த மாதிரி நடக்குது, நீதித்துறையில் சார்ந்த ஊழல் நடக்குதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. இந்த விஷயங்கள் எதை காட்டுது? இல்லை, இப்போ அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து அலகாபாத் பார் அசோசியேஷன் தான் போராட்டம் தெரிவிச்சிருக்கு. நீங்கள் நீதிபதிகள் போராடலை. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சரி. ஸோ கூடுதல் கவனம் தேவை நம்ம இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லும்பொழுது. அங்கே மாற்றினாலும் அவருக்கு எந்த பணியும் ஒதுக்கப்படாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி சஞ்சய் கண்ணா அவர் சொல்லியிருக்காரு. பட் எப்படி அவர் அங்கே வந்து மாற்றினாங்க? நீங்கள் வந்து டெல்லி ஹைகோர்ட்லேயே அவருக்கு எந்த பணியும் கொடுக்கலன்னு நீ வச்சுருந்துருக்கணும். அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றினீங்கன்னா அங்கே இருக்கவங்க வந்து இது குப்பை தொட்டியான்னு கேட்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இது பல பரிமாணங்களை கொண்ட பிரச்சனை. இது ஏன் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்டில், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் இதே மாதிரி ஒரு 40-30 கோடி ரூபாய் டெல்லி சீஃப் செக்ரட்டரி வீட்டில், டெல்லி போலீஸ் கமிஷனர் வீட்டில் எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் ஃபுல் ஃப்ளெஜ்டு சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணி அவரை சஸ்பென்ஷனில் போட்டு அகா துகம்னு பண்ணி வானத்துக்கும் பூமிக்கும் ஜுடிஷியரி குதிச்சிருக்கும். இப்போ அமைதியாக இருக்காங்க. ஏன்னா சட்டப்படி இப்போ வந்து ஒரு ஜட்ஜை வந்து அவர் குற்றம் செஞ்சார்னு சொன்னால் கூட நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதோடு அவ்வளோதான். இல்லை, அவர் சஸ்பென்ஷனில் கூட போட முடியாது. எந்த டியூட்டியும் கொடுக்காம அவரை வச்சுருக்கலாம். அவரை ராஜினாமா பண்ணுன்னு சொல்ல முடியாது, டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. பார்லிமெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவர் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வாங்க. இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் 77 வருஷத்தில் வந்து ஒரு தடவை கூட இம்பீச்மெண்ட் மட்டும் எந்த ஜட்ஜுக்கு எதிராகவும் சக்ஸஸ் ஆனதில்லை. வந்திருக்குது, ஆனால் சக்ஸஸ் ஆனது 6 முறை வந்திருக்கு. 6-7 ஜட்ஜஸ்க்கு எதிராக வந்திருக்கு, ஒன்றுமே வந்து சக்ஸஸ் ஆகலை. இப்போ என்ன விஷயம்? அன்றைக்கு காலையில் யஷ்வந்த் வர்மா வீட்டில் இரவு ஒரு தீ விபத்து நடக்குது. அப்போ ஒரு வீட்டில் இல்லை. தீ விபத்து நடக்கும்போது உடனடியாக டெல்லி தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. தீயணைப்புத்துறை வந்து அவருடைய ஜட்ஜோட, ஹைகோர்ட் ஜட்ஜோட வீட்டில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் ரெசிடென்ஸில் அங்கே இருக்கக்கூடிய அவுட் ஹவுஸில் தீ பிடிச்சிருக்குது. அதை தீயணைப்பு வாகனங்களில் வந்தவங்க அணைச்சிருக்காங்க. அணைச்சப்போ வந்து கட்டுக்கட்டாக பணம் வந்து எரிஞ்ச நிலையில் அந்த தீயில் எரிஞ்சதை கண்டுபிடிச்சாங்கன்றது தகவல். இதை போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணல. இது உடனே கடகடன்னு மறுநாள் காலையில் எல்லா பேப்பர்லேயும், மறுநாள் காலையில் தொலைக்காட்சிகளில் வருது. ஏன்னா நைட் நடந்ததால் காலையில் பேப்பரில் வரல, தொலைக்காட்சிகள் எல்லாம் பிரேக்கிங் நியூஸாக போகுது. நைட்டு நடக்குது, காலையில் எல்லா டிவிலையும் ஓடுது. அன்று மாலை டெல்லி தீயணைப்புத்துறை தலைவர் டிஜிபி அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி எதுவுமே நாங்கள் பார்க்கல. 2 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் அதை அணைச்சாங்க. ஆனால் நாங்கள் எதையுமே பார்க்கல. பணம் எரிஞ்சுதா எரியலையான்னு எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அங்கே போன தொலைக்காட்சி சேனல்ஸ், குறிப்பாக ஏஎன்ஐ செய்தி சேனல்லாம் வந்து அங்கே பார்த்திங்கன்னா ரூபாய் நோட்டுகள் எரிஞ்ச நிலையில் இருந்ததை சில பார்க்குறாங்க. அந்த விஷுவல் வருது. சுப்ரீம் கோர்ட் அடுத்த நாள் என்ன பண்ணுறான், அந்த விஷுவலை ரிலீஸ் பண்ணுறான். அந்த மாதிரி எரிஞ்ச நிலையில் அங்கே கிடந்ததுன்னு சுப்ரீம் கோர்ட்டை ரிலீஸ் பண்ணுது. மறுநாளுக்கு தான் அந்த ஜட்ஜு வெளியூர் போயிருந்தவர் 24 ஹவர்ஸ் போய் தான் அங்கே வராரு. வந்த பிறகு அவர் என்ன சொல்ல, இது சதி, என் வீட்டில் எந்த ரூபா நோட்டுமே கிடையாது, இது சதி செயல் அப்படின்றார். அஃபிஷியலாக அங்கே ரூபா நோட்டு இருந்ததா இல்லையான்னு போலீஸ் வந்து கன்ஃபார்மே பண்ணலை. 12 மணி நேரம் பொறுத்து, நைட்டு தீ விபத்து,
மறுநாள் காலையில் தொலைக்காட்சிகளில் காலைல 7 மணிலேருந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஓடுது, 11 மணி 12 மணி வரைக்கும் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடுது. சாயங்காலம் 7 மணிக்கு, அதாவது தொலைக்காட்சிகளில் பிரேக் பண்ண பிறகு 12 மணி நேரம் பொறுத்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் டிஜிபி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. லுக், நான் அந்த மாதிரி எதையுமே நாங்கள் பார்க்கலன்றாரு. அப்போ என்ன உண்மை? உண்மையிலேயே ரூபா நோட்டு எரிஞ்சுதா இல்லையா, அல்லது ஒரிஜினல் நோட்டா அல்லது ஃபேக் நோட்டா? ஃபேக் நோட்டை வச்சானா எதுக்கு வச்சான்? ஏன்னா இப்போ அந்த இடத்துல கைப்பற்றப்பட்ட பொருள் என்ன, எதுவுமே இல்லை, வித்தியாசமான கேஸாக இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, 3 ஜட்ஜஸை கொண்ட ஒரு கமிட்டியை தான் போடுது. நியாயப்படி பார்த்தா இந்த இடத்துக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு மல்டி டிசிப்ளினரி கமிட்டியை நீங்கள் போட்டிருக்கணும். சிபிஐ டீம் ஒன்று, சிபிஐ கன்சிஸ்டிங் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஐடி டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், இவர்களை உள்ளடக்கிய ஒரு குழுவை நீங்கள் போட்டிருக்கணும். இதே வந்து ஒரு டிஜிபி ஆஃபீஸில் நான் சொல்கிறேன்னா, இப்போ டெல்லி போலீஸ் கமிஷனர் இருக்கார், டிஜிபி ரேங்க் அவர் சஞ்சய் அரோரா, நம்ம தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர், இந்த ஆண்டு ஓய்வு பெற போகிறார், டெல்லி போலீஸ் கமிஷனர் அவர் தான். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, சஞ்சய் அரோரா வீட்டில் இப்படி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து அங்கே இந்த மாதிரி கட்டுக்கட்டாக 40 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் பிடிபடுது. இம்மிடியேட்டாக கோர்ட் என்ன பண்ணியிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டு இம்மிடியேட் சிபிஐ என்கொயரி, ஃபுல் ஃப்ளெஜ்டு சிபிஐ என்கொயரி, ஆதாரங்கள் எதையும் அங்கே தப்ப விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? சட்டத்தில் ஜட்ஜஸ் மேலே டைரெக்டாக கேஸ் போடுறதுக்கு இடம் இல்லைன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆகவே இதில் என்ன நடந்ததுன்றதே முதல்ல நமக்கு இப்போ தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ வாட் ஹேப்பன். அதுவே நமக்கு இன்றைக்கி தெரியல. அதுவே தெரியாதப்போ என்ன பேச முடியுன்றது தான் கொஸ்டின். இப்போ ஓகே, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்றதால தான் நீ அவனை சஸ்பெண்ட் பண்ணுற, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற, இல்லாட்டி நீங்கள் அப்படியே விட்டுருக்கலாம். அவர் நிரபராதினா அவர் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது முன்னாலே யோசிச்சதுன்றாரு சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் சொல்லுது. முன்னாலே நீங்கள் யோசிச்சிங்கனாலும் இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு அந்த உத்தரவு வந்தனா இதோட தான் அதை பொருத்தி பார்க்க முடியும். நிச்சயமாக. அப்போ நீங்கள் இமீடியட்டாக அந்த ட்ரான்ஸ்ஃபரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் டெல்லி ஹைகோர்ட்லேயே கண்டினியூ ஆகட்டும். ஆனால் எந்த கேஸும் அவருக்கு போகக்கூடாது. ஹோல்டு பண்ணாமல் ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஐசோலேட் பண்ணுங்க அவர் டெல்லி ஹைகோர்ட்லேயே ஒரு ஜட்ஜாக இருக்கட்டும். பட் நோ கேசஸ் வில் பி அசைன் டு ஹிம். எதுக்கு நீங்கள் அலகாபாடுக்கு மாற்றுறீங்க? கேட்டால் அது முன்னாலே எடுத்த முடிவை இப்போ நிறுத்து. அவன் கரெக்டாக கேட்குறான், அலகாபாடு இதுதான் டஸ்ட்பின் ஆடாதுன்றான், குப்பை தொட்டி ஆகுதுன்றான். இல்லை, அலகாபாத்தோட தீர்ப்புகள் பல இடங்களில் பல விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். அது வேற இருந்தாலும் அவங்க அது வேற. இப்போ என்ன இது வந்து உண்மை என்னன்னே தெரியலையா? சரி, 3 ஜட்ஜஸோட கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் மக்கள் மத்தியில் வைப்பீங்களா, இல்லை நீங்களே உங்களுக்குள்ளேயே வச்சுப்பீங்களா? இன்னைக்கு சாமானிய மனிதனோட கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் டெல்லி ஹைகோர்ட்டில் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்க ஹைகோர்ட் ஜட்ஜி வீட்டில் இப்படி கட்டுக்கட்டாக 35-40 கோடி ரூபாய் பணம் பிடிபடுது, எரிஞ்ச நிலையில் கிடைக்குதுன்னா இமீடியட்டாக வந்து மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்குது. 3 ஜட்ஜஸோட ரிப்போர்ட் எப்போ வரும்? வந்ததுன்னா அதை பப்ளிக் பண்ணுவீங்களா? சரி, அதில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? அந்த ஜட்ஜஸில் எவ்வளோ பேர் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டட் ஒரே எதுவுமே தெரியாது. ஏற்கனவே 2018 ஒரு மோசடி வழக்கில் சிபிஐ போட்ட குற்றப்பத்திரிகையில் சிபிஐ போட்ட எஃப்ஐஆரில் ஒரு 10வது ஆளாக இருக்கார். ஓகே, இதுதான் அவரோட ஜாதகம். 7 ஆண்டுகளுக்கு முன்பு சிபிஐ தாக்கல் செய்த ஒரு வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் எஃப்ஐஆரில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் பெயரிடப்பட்டவர்களில் 10வது ஆளாக இந்த ஜட்ஜு இருக்கார். அப்போ இந்த விஷயத்தை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஆனால் என்ன பெரிய சிக்கல்னா, இது அத்தனையும் இப்போ 3 ஜட்ஜ் என்கொயரி பேனலில் எஸ் அது வந்து உண்மை கண்டறியும் குழுன்றாங்க. எப்படி ஒரு இருதலை பற்றி எப்படி ஒரு இருவேறு நிலைப்பாடுகள் பாருங்கள். அந்த கமிட்டிக்கு பேரே வந்து என்கொயரி கமிட்டி இல்லையா, ஃபேக்ட் ஃபைண்டிங் டீமா. ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்னா உண்மை அறியும் குழு. ரொம்ப கண்ணியமாக ஹார்ட் கேஷாக இவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னா சம்திங் ராங். இன்னும் இன்கம் டேக்ஸை ஈடியோ வந்திருக்கணும்ல. நீ வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, 40 லட்சம் ரூபாய் கொடுத்து அமெரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடி இந்த ஃப்ளைட்டில் வந்து 24 மணி நேரம் கைகாலை கட்டி இரும்பால் விலங்கு போடப்பட்டு வந்து இறங்குறான். 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் செலவு பண்ணி இங்கே வந்தோடனே அந்த மாதிரி போயிட்டு வந்தவன் ஒரு 40 பேர் வீட்டில் போய் ஈடி நிற்கிது. ஏது உனக்கு அந்த பணம்னு? குஜராத் பஞ்சாபை சேர்ந்தவங்க அவங்கள இங்கே ஒருத்தன் வீட்டிலேருந்தே நீங்கள் 30 கோடி எடுக்கிறீங்க. அது ஒரு ஜட்ஜி வீட்டிலேருந்து. அப்போ தன்னுடைய மாண்பை இந்திய நீதித்துறை இழந்து நிற்கிறது. ஜட்ஜஸில் 700 சொச்சம் ஜட்ஜஸில் 49 பேர், ஹார்ட்லி 7% தான் சொத்து விவரங்களை பொது வெளியில் வைக்கிறாங்க. அது எப்படிங்க ஒரு எம்எல்ஏ வந்து சட்டங்களை இயற்றக்கூடிய எம்எல்ஏக்கள், சட்டங்களை இயற்றக்கூடிய எம்பிக்கள் தேர்தலில் போட்டி போடும்போது சொத்து கணக்கை காட்டணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் காட்டணும். ஆனால் ஜட்ஜஸ்க்கு, ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு அது வாலண்டரி.
எந்த விதத்தில் ஐ திங்க் இது வந்து இந்த நீதித்துறையை, இந்திய நீதித்துறையை கடுமையாக நாம் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. ஒரு ரீஃபைன்மெண்ட்டுக்கான ஒரு டைம் வந்திருக்குது. எல்லாரும் சொத்தை டிக்ளேர் பண்ணுறல்ல, எம்எல்ஏ பண்ணணும், எம்பி பண்ணணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பண்ணணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பண்ணணும், ஜட்ஜஸ்க்கு வந்து வாலண்டரி. அது எப்படி வாலண்டரியாக இருக்கும்? 7% ஆஃப் த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தான் ப்ராப்பர் இதை வந்து சொத்து கணக்கை காமிச்சிருக்காங்க. கையங்களவுமா ஒரு ஜட்ஜி மாட்டினான்னா கூட ஒன்றுமே செய்ய முடியாது. என்னங்க சிஸ்டம் இது? என்ன சிஸ்டம் இது? ஜட்ஜஸ் மேலேயோ ஆளுநர் மேலேயோ கேஸ் போட முடியாது அந்த ஒரு டென்யூர்ல அப்படின்றது ஒரு அபத்தமான ஒரு விஷயம் தான். அபத்தமான விஷயம் தான். சரி, கவர்னரையும் பிரசிடென்ட்டையும் கூட ஒத்தி வைங்க. ஜுடிஷரி சாமானியனோட கடைசி நம்பிக்கை. சொத்து கணக்கை காட்டணுன்றது ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல ஜஸ்ட் 7% அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ எந்த விதத்தில் நியாயம்? அப்போ ஊர் நியாயம் பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வி எழுவது இயல்பானது தானே. இல்லை, இவங்க அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எப்படி விசாரிப்பாங்கன்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, உனக்கு என்ன தார்மீக தகுதியும் அருகதையும் இருக்குது? ஒரு அரசாங்கத்தையோ நீ அரசாங்கத்தை கேள்வி கேட்குற. ஜெயலலிதா மாதிரி ஒரு எலெக்டட் லீடரை நீங்கள் வந்து கன்விக்ட் பண்ணுறீங்க, கீழ்கோர்ட்டில் கன்விக்ட் பண்ணுறீங்க, ஹைகோர்ட்டில் விடுதலை ஆகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அம்மா இறந்த பிறகு கேஸ் கன்விக்ஷன் ஆகுது. அவ்வளோ பெரிய பாப்புலர் லீடரையே உங்களால் வந்து பதவியில் இருக்கும்போதே தூக்கி சிறையில் போட முடியுது. அப்போ உங்களை யார் கண்காணிக்கிறது? அதுதான் who will judge the judges. இது ஹை டைம். இன்னைக்கு இதை பேச வேண்டிய நேரம் வந்திருக்கு சிவில் சமூகத்துக்கு. 37 கோடி ரூபாய் ஒரு ஜட்ஜு வீட்டிலேருந்து பிடிக்கிறாங்கன்னா இமீடியட்டாக என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணாமல் சும்மா ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் மாதிரி, உண்மை அறியும் குழு மாதிரி சும்மா அப்படியே பூசி முழுகிறதுன்றது, அப்படியே மெல்லிய மயிலிறகால வருடி கொடுக்கறதுன்னு அந்த அணுகுமுறையை ஏன் நீதித்துறை கடைபிடிக்கிறது? இது ரொம்ப, அதாவது யஷ்வந்த் வர்மா கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களோட நம்ம ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா, கம்பேரிட்டிவ் லஞ்சம் வாங்குறதா கன்விட் ஆகிற போலீஸ்காரங்களோட ஊதியங்கள் எல்லாமே கம்மியாக இருக்குது. 20,000 25,000ன்ற மாதிரி. ஆமாம். அதே இந்த பக்கம் கம்பேர் பண்ணி ஜட்ஜஸை பார்க்குறப்போ 2.5 லட்ச ரூபாய் ஊதியம், அது இல்லாமல் மாதம் ஒரு 20,000 30,000 அலுவல் பணிகளுக்காக கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பில்டிங் கொடுக்குது, 2 போலீஸ்காரங்க கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, 200 லிட்டர் பெட்ரோல் டீசல் போகிறதுக்கான அந்த ப்ரொவின்ஸ் கொடுக்குறாங்க. இதர பணியாளர்களுக்கான ஊதியமும் கவர்மெண்ட்டே கொடுக்குது. கேட்டால் எந்த ஒரு சுணுக்கமும் உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் வந்துடக்கூடாது, மருத்துவ ரீதியான நிதி சுமை எதுவும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக இருக்குது கவர்மெண்ட். அப்படி இருந்துமே மக்கள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதிரி நீதிபதிகள் பண்ணுற தவறுகள்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்படுத்தும்ல. கண்டிப்பாக. சாமானியனோட கடைசி நம்பிக்கை நீதித்துறை. அங்கே ஒரு ஜட்ஜி வீட்டிலேருந்து இவ்வளோ பிடிக்கிறான்னா அப்புறம் என்ன நம்பிக்கை அந்த நீதித்துறை மீது இருக்கும்? இன்னொன்று, ஆஸ் அ பிரின்சிபல் who will judge the judges? இந்தியன் ஜுடிஷரி வந்து உலகத்திலே வந்து அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை சுமத்தப்பட்டால் எந்த விதமான தண்டனைக்கு ஆளாகாமலும் எந்த விதமான விசாரணை இல்லாமலும் தப்பித்து போகக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். ஜட்ஜஸ் மட்டும் இல்லை, அமைச்சர்களே அப்படிதான் இருக்குங்க. 2 வருஷம் போயிட்டு அந்த தண்டனை. அமைச்சர்கள் கூட வந்து பிற்காலத்தில் 5 வருஷம் போய் புது கவர்மெண்ட் வந்துன்னா டிவிஎஸ்சி கேஸை போட்டு உள்ள தள்ளி, ஜெயலலிதா கதையெல்லாம் அப்படி தானே முடிஞ்சுது. நிச்சயமா. அவ்வளோ பெரிய லீடர் ஜெயலலிதா கதையை ஒரு ஜட்ஜு முடிச்சார்ல, மைக்கேல் டி குன்ஹா. அவ்வளோ பாப்புலர் லீடரை ஒரு ஜட்ஜால் முடிக்க முடியும். அதான் இந்தியன் சிஸ்டம். அப்போ அந்த ஜட்ஜஸை யார் கண்காணிக்கிறது? செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும்ல. ஆகவே இது ரொம்ப யஷ்வந்த் வர்மா விஷயம் வந்து மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணம். இல்லை, அந்த 37 கோடி ரூபாயில் எத்தனை குற்றவாளிகள், எத்தனை தீவிரவாதிகள், எத்தனை அயோக்கியர்கள், எத்தனை ஊழல்வாதிகள், எத்தனை கொலைகாரர்கள் தப்பிச்சிருப்பாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? நேச்சுரலி. அதனால தான் அவர் கொடுத்த கடந்த ஒரு சுப்ரீம் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆன பிறகு அவர் கொடுத்த முக்கியமான ஒரு 10 வழக்குகள் எடுக்கிறாங்க. முக்கியமான வழக்குகள் எல்லாம் அவரோட தீர்ப்புகள் ஆச்சரியமாக இருக்குது. இடி சிபிஐ பற்றின தீர்ப்புகள், அப்புறம் சில முக்கியமான கொலை வழக்குகள் அவர் கொடுத்த தீர்ப்புகள் கிளியராக தெரியுது சம்திங் ராங்னு. ஹோல் திங் இஸ் ராங். ஆமாம், ஹோல் திங் இஸ் ராங். ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. இது என்ன சிஸ்டம்? அப்போ அது எப்படி நீதிபதிகள் தங்களுக்கு ஒரு சட்டத்தையும் சமூகத்துக்கு ஒரு சட்டத்தையும் வைக்க முடியும்? நீதிபதிகள் தங்களுக்கு ஒரு சட்டத்தையும் தங்களை தவிர்த்த சமூகத்தை மற்ற அனைத்து பிரிவினருக்கும் ஒரு சட்டத்தையும் எப்படி வைக்க முடியும்? இது எந்த விதத்தில் நியாயம்? ஐ திங்க் இதை வந்து கேள்வி கேட்கணும், சமூகம் கேள்வி கேட்கணும், அரசியல் கட்சிகள் கேட்கணும், மீடியா கேட்கணும், இந்திய சட்டமன்றங்களும் நாடாளுமன்றமும் கேட்கணும். அரசியல் கட்சிகள் இப்போ இதுக்கான ஒரு குரலை கரெக்டாக உயர்த்தி இருக்கணும்ல. ஏன்னா பல இடங்கள்ல இப்போ அரசியல் கட்சிகளுக்கே நீதித்துறை சார்ந்த சிக்கல்கள் இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராப்பராக ரைஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல ஒரு பில் மாதிரி அதான் கொண்டு வராங்க. இப்போ அதில் இன்னொன்று என்னன்னா,
இதுக்கான தீர்வு வந்து இதை விட மோசமாக போயிடக்கூடாது. மோடி கவர்மெண்ட் வந்தோன்னா என்ஜிஎஸ்சி கொண்டு வந்தாங்க, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று, என்ஜிஎஸ்சி. அது சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டும் 700 பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா சேர்ந்து 800 எம்பிஸும் கொண்டு வந்த தீர்மானத்தை சுப்ரீம் கோர்ட் 5 ஜட்ஜ் பெஞ்சு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சு. என்ஜிஎஸ்சியே முடியாது, கொலிஜியம் சிஸ்டம் தான் நாங்கள் வச்சு போனோம். அந்த கொலிஜியத்து மேலே எக்கச்சக்க கம்ப்ளைண்ட், கொலிஜியத்து மேலே எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் வரும்போது நீங்கள் என்ன ஒரு பகுதியினர் மட்டும்தான் அதை தான் கைட் பண்ணீங்க. என்ன மாற்றம், என்ன அதை ரெட்ரஸல் மெக்கானிசம்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பார்லிமெண்டரி ப்ளஸ் ஜுடிஷியரி ப்ளஸ் பிரசிடென்ட் இவங்கலாம் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் கமிட்டி மாதிரி, எல்லாம் ஒரு ஜாயின்ட் ஃபோர்ஸ் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆமாம். ஆனால் அதற்கான முன்னெடுப்புகள்லாம் இவங்க எடுப்பாங்களான்ற ஒரு கேள்வி. இந்த கவர்மெண்ட் எடுக்காதுங்க. மேலே கம்ப்ளைண்ட்டா இல்லை ஜுடிஷியரி அந்த சென்ட்ரல் சுப்ரீம் கோர்ட் மேலே கம்ப்ளைண்ட்டான்னு தெரியல. இவர் மோடியோட ஃபர்ஸ்ட் டென்யூரில் லாஸ்ட் டைமில் செல்லமேஸ்வரர்லாம் போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று இல்லைங்க. அது வந்து 2018 ஜனவரி இல்லைங்க. ஏன்னா அது என்னென்னா வந்து ஜஸ்டிஸ் தீபக் வர்மா இவர் இருக்கும்போது, ஜஸ்டிஸ் தீபக் வர்மாவோ அவர் வந்து இருக்கும்போது இந்த ரெஜிஸ்ட்ரி இதில் வந்து கேஸ் லிஸ்டிங்கில் பிரச்சனை ஆகுது அப்படின்ட்டு 4 ஜட்ஜஸ் பேட்டி கொடுத்தாங்க. ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர், ஜஸ்டிஸ் மதன் லோகூர், அப்புறம் இன்னும் 2 ஜட்ஜஸ். அவங்க வந்து ஓப்பன் ப்ரெஸ் மீட்டு, அதாவது வந்து நிலைமை மோசமாக இருக்குது, ஜுடிஷரியில் தான் தோன்றித்தனம் தலைவிரிச்சு ஆடுது, ரெஜிஸ்ட்ரியில் வந்து கேஸஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுலையும் ஹியரிங்கு கொண்டு வரதுலையும் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மோசடி நடக்குது, அதாவது வெளிப்படையாக அரசும் பணம் படைத்தவர்களும் விளையாடுகிறார்கள்னு 4 ஜட்ஜஸ் ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாங்க. ஆனால் ஸ்டில் லேட் அதை நம்ம பார்க்குறோம்ல. இவங்க சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போன கேஸுமே எப்போ லிஸ்டிங் ஆகாமே தெரியாமல் இருந்துச்சு. அவங்க முதல்வர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, உடனே கேஸ் லிஸ்டிங்கில் வருது. அவங்க இல்லை அது வந்து ரிசர்வான ஜட்ஜ்மெண்ட்டு. அதே நீங்கள் குழப்பிக்கூடாது. அதாவது சசிகலா மேட்ரு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 2015 ஜூன் மாதம் சுப்ரீம் கோர்ட் ஜெயலலிதாவை ஹைகோர்ட் விடுதலை பண்ண கேஸில் ஆர்டர்ஸை ரிசர்வ் பண்ணுது. ஆர்குமெண்ட் முடிஞ்சு இது வந்து 2016 ஜூன் ஜெயலலிதா ஜெயிச்ச பிறகு. ஓகே, இது அங்கே தூங்கிக்கிட்டே இருக்குது. 2016 டிசம்பர் 5 ஜெயலலிதா இறந்துடுறாங்க. 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி சசிகலாவை எம்எல்ஏ லீடராக, அதாவது சிஎம்மாக ஏடிஎம்கே தேர்ந்தெடுக்குது. உடனே என்ன பண்ணாங்க, இந்த 7 மாதமாக தூங்கின இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, 2016 ஜூன்லேருந்து தூங்குற ஜட்ஜ்மெண்ட்டை 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி சசிகலா லீடர் ஆனோடனே ஒரே வாரத்தில் 10 நாளில் 17ஆம் தேதி பிப்ரவரி 17ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அது நியாயமான கேள்வி. ஆனால் அதில் வந்து நீங்கள் பெரிய அளவில் மோட்டிவ் ஆட்ரிபியூட் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்டர் ரிசர்வ் ஆகிருக்குது. 7 மாதம் இல்லாத ஆர்டர் திடீர்னு வருது. அதுக்காக நீ அதை வந்து எக்ஸ்டர்னலாக சசிகலாவை சிஎம்ஆ தேர்ந்தெடுத்ததாலதான் அப்படி நம்ம வந்து ஜனங்களுக்கு கனெக்டிவிட்டிக்காக நான் அந்த ஒரு கேஸ் இதை வந்து நீங்கள் வந்து இதை எப்படின்னா இப்படி நடந்தது அப்படின்னு மக்கள் மன்றத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒதுங்கிக்கணும். ஆமாம், அப்படிதான் பண்ணாரு மோடின்னு சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. இல்லை, நம்ம அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லலை இல்லையா? நிச்சயமா. ஆனால் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஆல்டர்னேட்டிவான பொசிஷன் போல் பொலிட்டிக்கல் டைம் லைன் பேஸ் பண்ணி தான் இந்த கேசஸ்க்கான ஹியரிங்ஸுமே வருதுன்ற மாதிரி விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. எலெக்ஷன் டைம்ல எக்கச்சக்க கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் சார்ந்த கேஸ் தான் ஹியரிங் வந்துட்டே இருக்கு. உடனே ஜெயிலுக்கு போறாங்க, இல்லைன்னா பெயில் கிடைச்சிது. எஸ், இப்போ ஜெயலலிதா கேஸ்லலாம் வந்து தெளிவாக வந்து சம்திங் ராங்னு தெரியும். பட் அது நம்மளால் வெளிப்படையாக பேச முடியாது. ஏன்னா we don't have proof. ஜூன் 2016 ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆர்குமெண்ட் முடிஞ்சு ஹைகோர்ட் ஆர்டர் ஜெயலலிதா விடுதலை பண்ண ஆர்டரில் மேல்முறையீட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆர்குமெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட் தான் ப்ராப்பர் கவர்மெண்ட், அவங்க ஆர்குமெண்ட் முடிஞ்சிடுது. ஜெயலலிதா தரப்பும் முடிஞ்சிடுது, ஆர்டர் ரிசர்வ்டு. இது எப்போன்னா ஜூன் 2016 இந்த அம்மா சிஎம் ஆகிட்டாங்க 5ஆவது தடவை. டிசம்பரில் இந்த அம்மா இறந்துடுறாங்க. அந்த கேஸில் அப்படியே ஊறி கிடக்குது, ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை, அப்படியே கிடக்குது. பிப்ரவரி 5 திடீர்னு சசிகலா லீடராக எலெக்ட் பண்ண உடனே சடனாக வந்து 10 நாளில் பிப்ரவரி 17ஆம் தேதி என்னமோ ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் டெலிவர்டு, 10 நாள் ஜட்ஜ்மெண்ட் டெலிவர்டு. சசிகலா மற்ற மூவரும் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆகவே இதை என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ எந்த லெவலுக்கு, அதாவது பணம் இருந்தால் ஒரு நீதி, பணம் இல்லைன்னா ஒரு நீதி. சரி, அது ஒரு பக்கம்னா அதுலேயே இன்னொரு அசோசியேட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா கோவத்தூர் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வச்சு எல்லா செய்தி நிறுவனமும் எல்லாமே காமிச்சாங்க. எந்த எம்எல்ஏ வீட்டுக்கும் இடி போல, இன்கம் டேக்ஸ் போல எதுவுமே போல. கூத்தூரில் என்ன கூத்து நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ யஷ்வந்த் வர்மா விஷயம் வந்து கர்ணனுக்கு ஒரு நியாயம், யஷ்வந்த் வர்மாவுக்கு ஒரு நியாயமானது நியாயமான கேள்வி.
இதே கர்ண வீட்டில் அவ்வளோ கோடி கோடியாக இருந்ததுன்னா இந்நேரமாக சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. தலித்துனா ஒரு நியாயம், நான் தலித்துனா ஒரு நியாயம் என்ற வாதம் ஒதுக்கி தள்ள முடியாதது. வீட்டில் பணம் கட்டுக்கட்டாக பிடிச்சிருக்கு, ஃபயர் இன்ஜின் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவனே இல்லைன்றான். ஏற்கனவே அலகாபாத் நீதிமன்ற நீதிபதியை ஒருத்தர் ராஜினாமா பண்ண சொல்லி ராஜினாமா பண்ணலன்னு சொல்லி சிபிஐ கேஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நடக்குது, ஆனால் அவங்கள ஒன்றும் நகர்த்த முடியல, அதுதான் பிரச்சனை. இதுக்கு முன்னால் ஒரு 3-4 ஜட்ஜஸ்க்கு எதிராக வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் வந்தது, எதுவுமே வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து மெஜாரிட்டி இல்லை, ரெண்டாவது அவங்களே கடைசி நேரத்தில் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாங்க. ராஜினாமா பண்ணிட்டு போனால் அதோட அவன் அவ்வளோதான். யோசிச்சு பாருங்கள், ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்குறான், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவன் மேலே நிறையா குற்றச்சாட்டு வந்து திடீர்னு அவன் ராஜினாமா போட்டால் விட்டுருவீங்களா நீங்கள்? அப்பயும் தேடி தேடி அவனை துரத்தி பிடிச்சி உள்ளே போடுவீங்கல்ல. ஆனால் ஜட்ஜஸ்க்கு மட்டும் என்ன நிலைமை? இப்போ யஷ்வந்த் வர்மா விஷயத்தில் அதிகபட்சம் என்ன நடக்கலாம்? ஆமாம், நீங்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு சொல்லலாம். அவன் பண்ணிட்டு போகிறாரு, கோடி கோடியாக சொத்து இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? எனக்கு வீட்டில் 30 கோடி இருக்கு, 37 கோடினா எவ்வளோ பணமே 30 கோடி இருக்கிறப்ப இன்னும் எவ்வளோ கோடி பேங்க்ல இருக்கலாம், எவ்வளோ அசட்டாக இருக்கும், நீங்கள் எங்கேருந்து கண்டுபிடிப்பீங்க? பையன் பேர் ஒன்ஸ் அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னா எல்லாமே அமைங்கிடும். அப்போ யூ வில் ஜட்ஜ் த ஜட்ஜஸ்ன்ற கேள்வி தாங்க ரொம்ப முக்கியமானது. who will judge the judgesன்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு மக்கள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு அதிருப்தியும் ஒரு அவநம்பிக்கையும் ஏற்பட்டுரும்ல நீதித்துறை மேலே, அதை என்ன பண்ணுறது? சாமானியனின் கடைசி நம்பிக்கை நீதித்துறை. அதில் என்ன இருந்தாலும் மக்கள் கடைசியாக கோர்ட்டை நம்புகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டை நம்புகிறாங்க. நீங்கள் அங்கேயே இந்த அட்டூழியம் நடக்குதுன்னா சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க, அந்த ரூபா நோட்டு தான் எரிச்சிருக்காங்க, அது அவன் வீட்டில் தான் எடுத்ததுன்றது கோர்ட்டுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அந்த விஷுவலை ரிலீஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டும் விஷுவலும் அப்ரிஷியபிள் ஒன். நாங்கள் எதையும் மறைக்கல. எஸ், அவர் வீட்டுக்கிட்ட கிடச்சிருக்கு, சம்திங் ராங்ன்றது தெளிவாக சொல்கிறாங்க. அந்த அளவில் பாராட்டணும் சுப்ரீம் கோர்ட்டை. சட்டத்தில் இடம் இல்லை அதுக்கு அடுத்து கொண்டு போகிறதுக்கு. அதிகபட்சம் அவங்க பார்லிமெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வாங்க. கவர்மெண்ட் கொண்டு வரும், கொண்டு வராமலும் போவோம். அதுக்கு முன்னால் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானா ஒன்றுமே கிடையாது. ஆமாம், இப்போ இம்பீச்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து உறுதியாக இருக்குது, அப்போசிஷனும் கவர்மெண்ட்டும் உறுதியாக இருக்காங்க, நம்ம கதை கந்தல் வந்து கண்டுபிடிச்சிட்டான்னா முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆச்சா, அவருக்கு என்ன இப்போயும் 57 வயசு, ஹைகோர்ட் ஜட்ஜஸ்னால் 62 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ், இன்னும் 5 வருஷம். இப்போ ரிட்டையர் ஆனாலும் ஒரு பென்ஷன் இருக்கும். இதில் இவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு. பென்ஷன் ஒரு சின்ன அமௌண்ட்டு. ஒரு தொழில் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் கூட 10% அதில் மன்னிக்கலாம், ஏன்னா அது மறுபடியும் உற்பத்தியாக ஜிடிபிக்குள்ளே வருது. ஆனால் வீட்லேயே வச்சுருக்காங்கன்னா அப்போ எந்த தைரியம் வந்திருக்கும்? ஆனால் இதில் இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன யோசிக்கணும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பாஜக கருப்பு பணம் வந்து பதுக்குறாங்கன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா பல இடங்களில் 100 கோடி 200 கோடி 150 கோடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டா பரிமாணம். ஆனால் அந்த கருப்பு பணம்ன்ற விஷயங்களை பாஜக வந்து வாயை திறக்க தெரியலையே. அதான் பாஜகவோட லட்சணம். இது எவ்வளோ பெரிய விஷயம். அது நாங்கள் கருப்பு பணத்தை ஓடிச்சிட்டோம், டிமானிட்டைசேஷன் பாருங்கண்ணே. இப்போ என்ன கதை? எப்படி இப்படி வந்து மாட்டுது? இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படிங்க வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, மத்திய அரசு வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. இது ஒரு சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு பார்லிமெண்ட்டில் நட்டா பேசுகிறாரு, அவ்வளோதான். சும்மா அது வந்து இப்போ மெல்லிய மயிலிற கால் வருடி கொடுப்பது மாதிரி, யாருக்கும் காது வலிக்காமல் பேசுறது. ஆகவே இதில் வந்து சிவில் சமூகத்தின் அழுத்தம் ரொம்ப முக்கியமானதுங்க. மக்கள் திரண்டு, எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து திரண்டு எழணும். ஏதாவது ஒரு கட்டத்தில் அது நடக்கணும். அன்னைக்கு தான் வந்து நீதி கிடைக்கும். ஏன்னா சாமானியனின் கடைசி நம்பிக்கையாக இருக்க ஜுடிஷியரி இந்த அளவுக்கு ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டு இருக்கிறது இந்தியாவில்னா இது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம். தங்களுடைய சொத்து கணக்கை வெளியில் வைக்க 7% உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தான் முன் வருகிறார்கள் என்றால் அப்புறம் இந்த நீதிமன்றங்களின் மீது மக்களின் நம்பிக்கை எப்படி வந்து உயர்ந்ததாக இருக்கும்? எந்த விதத்தில் அவங்க மற்றதை பற்றி பேச இவர்களுக்கு தகுதி இருக்கிறது? ஒன்லி 7% ஆஃப் த ஹைகோர்ட் ஜட்ஜஸ். மற்ற எவனும் போடுறதே கிடையாது. லஞ்சம் வாங்கினா அவனுக்கு மேலே தண்டனையும் கிடையாது. அவனுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குறது ஒரு ஆள் இருப்பான்ல, ஃபிக்ஸரு, அவன் மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் யாருக்கு லஞ்சம் வாங்கி கொடுத்தான்றதையும் கோர்ட்டில் போனால் தானே கேஸ் நடக்கும். தனிப்பட்ட முறையில் இவன் ஃபிக்ஸர்னு ஒரு கேஸ் நீ நடத்த முடியாதுல்ல. பெனிஃபிஷரியை கொண்டு போய் நிறுத்தினா தானே கேஸ் நடக்கும். பெனிஃபிஷரி நீ தொட முடியாது. அப்போ புரோக்கர் எப்படி தொடுவேன்? ஸோ இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. சாமானியனின் கடைசி நம்பிக்கையான நீதித்துறை தன்னுடைய மாண்பை இழந்து இந்தியாவில் நின்று கொண்டிருக்கிறது.
உச்சநீதிமன்றம் இப்பொழுதாவது விழித்து கொண்டு ஒரு முழு அளவிலான மல்டி டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டி, சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்றவற்றை போட்டு சம்பந்தப்பட்ட நீதிபதியை முழு அளவிலான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். தவறு செய்திருந்தால் அவர் மீது வழக்கு தொடர்வது மட்டுமல்லாமல் அவருடைய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும்.